என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் தான். அது எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோ பின்னாடி கேமரா ஆன் பண்ணி கேட்டேன். ஓகே. ஐயோ கேமரா திருப்பி இருக்கோ? ஓகே. அதுக்கு தேவையான பொருள் இதோ. ப்ராசஸ் ஆன் தேவை. மாஸ்டர் அவர் தான். இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன் எல்லாமே. இதெல்லாம் காய்கறி, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆமாம், நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. அவர் ஃபோன் பேசியிருக்காரு, அவர் தான் மாஸ்டரு. ஃபோன் பேசிட்டு தலை எப்போ போயிருக்காரு, வீடியோ ஷூட் பண்ண முடியல. இது ப்ராசஸ் ஏதோ பண்ணுறாரு, போயிட்டு காட்டுறேன். சரி சரி சரி. யாருக்கு எல்லாம் பண்ணோமா? ஆமாம். ஓகே. என்ன இது ஹேர் ஸ்டைலு? ஓகே தான். இதான் வீடியோ எடுத்துனுக்கிறேன். யாருக்கு பேசு, யாருக்கு இல்லையா? இப்போ என்ன பண்ண சொல்லு, நீ தான் மாஸ்டர்னு சொல்லி வச்சிருக்க. தயிரை தாளிக்க போகிறோம். 52 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கேஸை வந்து ஆன் பண்ணி, ஸ்டவ் இது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஆன் பண்ணிவிட்டு இது வந்து தயிர் தான் சொல்கிறேன். பால் மாரி இருந்தால் பாலில் என்னத்துக்கு கொத்தமல்லி போட்டிங்க கேட்டாங்கன்னா. அதுக்கப்புறம் இது செய்ய போகிறோம். இது வந்து வாழைக்காய். இது என்ன உள்ளேருந்து கொசுலாம் பறகுது. அது கொஞ்சம் ஒன்றும் இல்லை, ஒரு காட்டு பூர்ணமே போக ஆரம்பிச்சு 1 இயராக எடுக்கல, அப்படி தான் இருக்கும். ஒருவேளை கொரோனா ஃபஸ்ட்டு கொரோனா அப்போ எடுத்ததோ இல்லையே. இது ஒரு தட்டில் போட்டு தரேன். சரி, அது ஓகே. இப்போ எண்ணெய் ஊற்றணும். என்ன இது வந்து புகையும். ஐயோ இதாகுது. நல்லெண்ணெய் தான். செக்கு நல்ல எண்ணெய் தான் போட்டிருக்கேன். என்ன இது? கடலை எண்ணெய் இதில் இருக்கிறது. கடலை எண்ணெயா? ஐயோ, நானும் நல்ல எண்ணெய் தான் சொன்னேன். நல்லெண்ணெய் வாசனை தானே வந்தது. நல்லெண்ணெய் கருப்பாக இருக்கணும். ஒரு நாள் அப்படிதான் அந்த இந்த எண்ணெய் எடுத்து செஞ்சுட்டு தெரியுமா? கசக்குமே தானே? கசக்குமா? அது பேர் விளக்கெண்ணெய். பாவி வயிறு வலிக்குண்டா. அதுதான் செஞ்சுட்டு ஒன்றும் ஆகலாம். ஆனால் எங்களுக்கு ஏதோ பண்ணிட்டேன். பெரிய ப்ராசஸ்லாம் இதுக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். அப்புறமா கொஞ்சம் கடுகு போட்டோம். கடுகுக்கு பதில் வேறு எதுவும் இருக்குது போல். இதான் கடுகா? அது வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது எப்போ வெடின்னு யாருக்கும் தெரியாது. புரியுது. அது எதுக்கு? அது சாப்பிடுமா? ஓ, ஞாபகம் இல்லாமல் வச்சுட்டு போயிடுவோம். அது ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக எக்ஸ்பைரி டேட் ஆகிடுச்சு. அது இந்த பாருங்க, இது கொஞ்சம் எக்ஸ்பைரி ஆகிட்டனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ இது போயிட்டு நம்ம வெயில் வச்சுட்டு வருவோம். அது வரைக்கும் அவர் செஞ்சுன்னு இருப்பார். நம்ம வெயிலில் வச்சுட்டு போன அப்புறம் புறாலாம் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடும். ஓகே, வெயிலில் வச்சாச்சு. வெயிலில் வச்சாச்சு. அதை இது என்ன இது கலரு? இதுக்கு வந்து மஞ்சள் தூள் போடணும். மருத்துவம் வைக்க மஞ்சள் தூள், அப்புறம் வேறு அனைத்தையும் போடணும். சிம்பிள் ஸ்டெப் டு மேக் ஏ கர்ட் குழம்பு. பச்சை மிளகா வெயிஞ்சு கண்ணில் வச்சிருப்போது. என்ன ஆல்ரெடி கண்ணு கொஞ்சம் 20% எக்ஸ்ட்ரா இருக்குது. மாஸ்டருக்கு ஃபோன் வந்துச்சு, சமையல் மாஸ்டருக்கு. வெடிக்குது. அது வந்து இந்த பச்சை மிளகாய் கொஞ்சமாக போட்டுக்கணும்.
அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டா இது ஏன் இஞ்சி மட்டும் போட்டுக்கணும். லைவ்லாம் இல்லை, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், அப்புறமா யூடியூப்பில் போடுவேன். ஏன் லைவ் போட்டால் என்ன சாப்பிட வந்துடுவாங்களா? வீட்டில் சாப்பிடாம கூட ரைட்டு. வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு தான் பண்ணிருக்கீங்க. அப்புறம் வந்து கருவேப்பிலை ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை போடணுமா? இல்லைன்னா ஃபயர் ஆகும். ஃபயர் ஆகுமாட்டேன்னா அந்த பேன் எதுக்குன்னு கேட்டால் எங்கள் அண்ணன் வந்துடுமா நினைக்கிறேன் வாழைக்காய் செய்ய. சரி ஓகே, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் காட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் ஊற்று பார்த்துக்கிறேண்ணா. ஓ அப்படி பண்ணணுமா? ஊற்றுவியா? ஆ இது வந்து இதில் ஊற்றிடணுமா? என்ன இது சவுண்டே வரல? சவுண்டு வரலன்னா எண்ணெய் தான் ஆறிச்சு, அப்புறம் எப்படி சவுண்டு வரும்? ஒருவேளை கீரையில் மட்டும்தான் சவுண்டு வருமோ? இதுலேயும் சவுண்டு வரணும் தான். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாலாம் கொஞ்சம் கலர் ஆகணுமில்ல. தீஞ்சிடும். இதுக்கு மேலே உனக்கு என்ன கலர் ஆகணும்? அது வந்து வேற கலர், மஞ்சத்தூள் கலர் ஆயிடுச்சு. அது ஒரு டிஷ் வந்து மெயின் டிஷ்ஷு தான் இன்னைக்கு. ஒரு டிஷ் தான் ரெடியாக இருக்குது. இன்னொரு டிஷ் சைட் டிஷ் வந்து வாழைக்காய் ஆண்டவே. சரி, வாழைக்காய் வந்து ப்ராசஸ் பண்ணுறது தான். இது எவனா இது ரீச் ஆயிடுச்சுன்னா அப்புறம் பார்க்குறவங்க வேணா பைசக்காரங்களா இருப்பாங்கல்ல. இது செய்யத்தான் இவ்வளோ பெரிய விஷயம். கரெக்டாக தான் இருக்குது. சரி ஓகே. இன்னும் வந்துச்சுன்னா அது கார் அடிக்கும். பற்ற வைக்கணுமா என்ன? மூடி. அடுத்து வாழைக்காய் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மேலே பேனை வச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி சினிமேட்டிக் மூடில் எடுக்கிற மாதிரி இப்போ சினிமேட்டிக் மூட். ஏன் ஃபேன் அங்கே தனியாக ஓடுதுன்னு தெரில. எங்கள் அண்ணன் தான் வந்துடுறான். யார்? எஸ்பி ஓடுறா? கார் வெளியே நிற்கிது. போகணுமா? இல்லை, வெளியே இருக்கானு காரை காணும். மேஜிக் கார் ரைட்டு. ஃபேன் கொஞ்சம் சவுண்டு வர ஆரம்பிச்சிச்சு, அதை ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப்லாம் பண்ணல, சிம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆமான்னு விட்டு நிற்கிறேன், நீ நிற்கிற. என்ன பண்ணுறது சொன்னால் தானே தெரியும். செஃப் வந்து கற்றுக்கணும். ஐயோ, நீங்கள் கருவேப்பிலை போயிட்டு எடுத்துகிட்டு வரேன். இது வந்து இதுக்கு பேர் கருவேப்பிலை. இதுவே போதும் தான் நினைக்கிறேன். கருவேப்பிலை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? கருவேப்பிலைலாம் கீழே போட்டா அப்புறம் அதில் தான் இருக்கும். இஞ்சிலாம் அதுக்கு போட தேவையில்ல. போடலாம், ஆனால் சாப்பிட மாட்டேன், அதனால போடலாம். வாழைக்காயில் இஞ்சியா? இஞ்சி பொரியலா போட்டு நம்ம வாழைக்காய் பொரியல் தானே பண்ணுறோம். இதெல்லாம் நல்லா பேசு. கடிகத்தின் வெளியே வச்சிட்டோம்ல. ஆமாம், கடுகே தேவையில்ல, டைரெக்டாக நம்ம இது போடுறோம். கொஞ்சமாக கடுகு வேணுமா? நம்மளை யாருன்னா பார்க்க போகிறாங்க, இவன் யார் எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறேன். இது கொஞ்சமாக கடுகு, இதுவே போதும் தான் நினைக்கிறேன். ஸ்பூன். ஐயோ, இதில் எதோ வேறு இருக்கு கடுகுல. அது ஏதோ இருக்கு பாரு. சரிம்மா. கடுகு போட்டாச்சு. என்ன பண்ணோம்? மஞ்சத்தூள் போடணும். ஆமாம், மஞ்சத்தூளில் கடைசியாக போடணும். அப்படிலாம் இல்லை, இப்போயே கூட போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு உரமாக போட்டால் அவ்வளோதான்.
மஞ்சத்தூள் போட்டு வாழைக்காய் போடணுமா இப்போ? வெடிக்குது. இந்த மாதிரி வாழைக்காய் வந்து உள்ளே போட்டுடணும். அப்புறமா கறி எடுத்து இது உள்ளே போடணும். அப்புறம் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது வந்து சொல்ல முடியாது, கம்பெனி சீக்ரெட்ஸ். என்ன இது சவுண்ட் இன்னும் வருது? இப்போ தான் நீ கேட்டதெல்லாம் நடக்கும். இப்போ வந்து வெடிக்கும் போல். நானே ஒரு பெரிய செஃப்பு தான், சொல்லி கொடுத்துருக்கேன் இவங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு தெரியாது. அதனால் ஐயோ அது எங்கே கரண்டி? ஓஹோ ஃப்ரைட் ரைஸ் தான் இது. கரண்டி ஸ்பூன் தான் நமக்கு கரண்டி இப்போதைக்கு. நல்லா ஓடின்னு இருக்கும், விட்டு விடணும். ஆமாம், அது கொஞ்சம் 4 பக்கமும் கொஞ்சம் ஃப்ரை ஆகிற மாதிரி திருப்பி போட்டு. எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் மிளகாத்தூள் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எந்த டபுள் தான் மிளகாத்தூள் போடணும், மஞ்சள் தூள் மட்டும் தான். எங்கள் மாமா இன்றைக்கி இப்படி தான் பண்ணார். என்ன மாமா? சின்ன மாமா. அப்புறம் இதில் காரை அடிக்கும். எதில்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், எங்கள் 2 பேர் உள்ளியாக இருக்க மட்டும் இது மட்டும் வெந்து இருக்கும். ஃபேன் போட்டு போன முன்னாடியே ஃபேன் போட்டாச்சு. பக்கத்து கீழே வீட்டில் இருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு போகிறாங்க நாங்கள் செய்கிற சமையலை பார்த்து. ஃபுல்லாக வச்சுக்கோ, ஐ ஃப்ளேம். அது ஐ ஃப்ளேம் வச்சுக்கோ. முதல்ல இதெல்லாம் பிரித்து தனியாக விட்டுட்டு இப்போ உனக்கு 2 போடணும். இதெல்லாம் அது நான் கை வலிக்குது, ஸ்டாண்டு இல்லைங்க ஃபோனை வச்சு. என்ன பண்ணுறதுன்னு ஐடியா தெரியல. நான் வந்து கேமராமேன் நான் தான். இருங்க, உங்களுக்கு வந்து ஐயோ சாரி பின்னாடி கேமரா இப்படி வச்சிட்டா சமையல்லாம் அப்படி தலைகளை தெரியுமோ? ஆமாம் நினைக்கிறேன், எல்லாம் தலைகளை நம்ம கையில் பிடிச்சிப்போம். அதுக்குள்ளே உப்பு போட்டாங்க. அப்புறமா வந்து மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் தானே இது? மஞ்சத்தூள் தான். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? மிளகாய் தூள். இதுதான் இருக்கே, குழம்பு மிளகாய், கறி மிளகாய்னு, கறி லீஃப் ரெடி. இப்போ சாமான் இந்த ரைஸ் போட்டிருக்கலாம்ல, இவ்வளோ இருக்கே. அது நீ சாம்பிள் சாப்பிட்டு பாரு உனக்கு. ஐயோ, ஓ இது சாம்பிளுக்கு எடுத்துன்னு வந்தது எல்லாம். வத்தல் குழம்பு ரெடி ரைஸ் மிக்ஸாமே. யார் வாங்கினா இதை? விவேக் ப்ரோ வாங்கி நான் எங்கே கொடுத்துட்டாரு. ஒரு நாள் அது இருக்குல்ல, அதை பாருங்க, அது வந்து ஹேண்ட் வாஷோடைய லிக்விட் போல். அது தெரியாமல் கம்ஃபர்ட்னு எடுத்து ஊற்றிட்டேன். ட்ரெஸ்ஸும் பரவாயில்ல, வாசனையாக தான் இருக்குது. இந்த வாழைக்காய் கொஞ்சம் கலர் மாறிட்டே வருது. அது வாழைக்காய் 360 டிகிரி வீடியோ எடுக்கணும்ல. லாஸ்ட்டு ஃபைனலாக எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்படிலாம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். கீழே விட்டால் எடுத்து உள்ளே போட்டுக்கிடும், அது கழுவலாம் கூடாது. அப்படி தான் ஃப்ரைட் ரைஸே அப்படி தான் நாங்கள் வாங்குவோம். கீழே வந்து ஒரு துணி வச்சு தான் துடைப்பாங்களே ஃப்ரைட் ரைஸு, அந்த பேடை, அந்த துணி வச்சு அப்புறம் கால் துடைப்பாங்க. ஒரு ஸ்பூன் போட சொன்னேன், ஓகேவா? போதும், பரபரப்பும் பண்ணோம். ஓகே, இது பத்தாது நினைக்கிறேன் தெரிஞ்சு. என்னைக்கு வாங்க தெரியல, போடணும். அதில் கொஞ்சம் பூச்சி மட்டும் இருக்கும். அது என்னது இது? பெருங்காயம். இது வந்து பெருங்காயத்தூள் தான். அதுக்கு இங்கிலீஷில் ஒரு பேர் இருக்குமே, சாரி அது தமிழில் சொல்லல. பெருங்காயத்தூள் அது.
எனக்கு தெரிஞ்சு இது வந்து கொஞ்சம் இப்படி வராதுன்னு நினைக்கிறேன். எப்படி வர வேறு ஏதோ பண்ணுவாங்க. தண்ணி லைட்டாக தெளிப்பாங்களா? எங்கள் பாப்பா எப்படி தெரியுமா பண்ணாரு? பெரிய பெரிய செஃப் வந்து அப்படி இல்லை, ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் உப்பு அது எண்ணெயில் போட்டுருவாரு. லாஸ்ட்டில் இதை போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துருவாரு. அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ லாஸ்ட்டாக மிளகாத்தூள் உப்பு போட்டுக்கிறோம். இப்போ இதனால் வந்து அது அப்படியே ஒரு லேயராக நின்றுடும். மிளகாத்தூள் போதும்ல. நாளைக்கு என்ன செய்வோம்? நாளைக்கு என்ன? நாளைக்கு முட்டை குழம்பு வைக்கலாம். நாளைக்கு வந்து எக்கு குழம்பு. இந்த வீடியோவே 16 நிமிஷம் போயிடுச்சு. கட் பண்ணி ஸ்டார்ட் ஆகணும். இதெல்லாம் வதக்கத்தெல்லாம் காமிச்சிட்டு இருந்தா வதக்கத்து காமிச்சாதான் இப்போ வியூஸ் போவோம். அப்புறம் எல்லாம் ஃபேக்குன்னு சொல்ல மாட்டாங்க இதை. அப்புறம் பாதியிலே விட்டா நீங்கள் வேறு ஏதோ பண்ணியிருக்கீங்க. எதுவும் இல்லை. ஃப்ரைட் ரைஸ் கடையிலே அப்படி தான் போடுறாங்க. நம்ம போட்டால் இருந்தா அதையே எல்லாரும் சாப்பிடும் போது ஓகே. இது வந்து திருப்பி ஓஹோ. அங்கங்கே கொஞ்சம் எடுத்து ஒன்று போல 2 ஒட்டிச்சு. அதெல்லாம் வெந்துடும். பேசாம சொன்னல வாசனை பற்றியா எவ்வளோ வருது. பேசாம நம்ம உருளைக்கிழங்கே செஞ்சுக்கலாம் அருமையாக. அதான் சொன்னேன். இது எப்படின்னே தெரில. கொஞ்சம் வேகாமல் வந்துச்சுன்னா அவ்வளோதான். ஃப்ரை ஆகணும்டா, அது நல்லா கருப்பாகணும். அப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்போமா? நேற்று வந்து பிரியாணி செஞ்சோம். சரி செய்யலை, ஒருத்தர் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தார், சாப்பிட்டோம். இன்னைக்கு வருவார் அவரு. அவர் வீடியோ பார்த்துட்டு போறாரு. அப்புறம் நான் எடுக்கிற வீடியோ ஒரு ஓரமாக தரலாம். எண்ணெய் ஊற்றுறேன், அந்த எண்ணெய் காஞ்சனா அதில் ஐயோ. இது வந்து முதல் சமையல் எண்ணெயானே தெரில. போதும். அரே அது சூடாயிட்ட அப்புறம் ஒரு சைடாக தள்ளுறான்டா நான். அதே ஆல்ரெடி சூடாக தான் இருக்குது. நானே ஒரு செஃப்பு தான். குக் வித் கோமாளி பார்த்து கற்று வச்சுக்கிறேன். அதுதான் குக் வித் கோமாளிலாம் பார்த்து செய்ய கற்றுக்கினேன். அப்படின்னா இன்னும் இங்கே ஒருத்தர் இருப்பார், பயங்கரமாக செய்வார்ல. அப்போ குக் வித் கோமாளியே எனி டைம் பார்த்துன்னு இருப்பார். அவரை பேர்லாம் மென்ஷன் பண்ணால் அப்புறம் வீடியோ டப்புன்னு பார்த்துட்டாரு. என்ன பண்ணுறது? சவுண்ட் இல்லாமல் சவுண்டோட போடுவோம். கோப்ரோ காரில் செட் பண்ணிட்டு நம்ம ஓட்டத்து மட்டும் தான் தெரியும், ரோடு எப்படி தெரியும்? அப்புறம் நம்மளே தான் பேசின்னு போனோம். அப்புறம் டிடிஎஃப்ல 1 மணி நேரம் வீடியோவாக போடுறோம். நம்ம 1/2 hour தானே போடுவோம். ஏதோ படம் மாரி எடுத்து போட்டுக்கிறான் நம்ம ஆள். டிடிஎஃப் தான் 1 மணி நேரம் ஒரு வீடியோ. அதை உட்காந்து யார் பார்த்துன்னு இருப்பா? நான் பார்த்துன்னு தான் இருப்பேன். வேலை இருக்குங்க, யார் பாப்பா? ஐயோ பரவாயில்ல, எல்லாத்தையும் எடுத்து உள்ள போடுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் கடைக்கு வாங்க. இப்படிதான் பிடிக்கும் அது. ஆமாம், இப்போ வதக்கினே அது. இப்போதான் மசாலா நல்லா ஃப்ளேவர் ஆகும். நீ முன்னாடியே எண்ணெயில் போட்டேன்னா எண்ணெயில் எல்லாம் இருக்கும், தனியாகவே நீ வாங்க மசாலா.
கருவேப்பிலெல்லாம் கீழே வருது. கருவேப்பிலெல்லாம் கீழே வருது. கொஞ்ச நேரம் ஆகட்டும். என்ன தான் அது பார்ப்போம். ஸ்பீடாக தெரியாது. ஒன்று எதுனா கட் பண்ணு, ஈஸியாக கட் ஆகாத கட் ஆகிடுச்சுன்னா வெந்துச்சுன்னு இருக்கும். கலரே என்ன போல், அது எப்படி கட் ஆகும்? கட் ஆயிடுச்சு. அப்புறம் வதங்கி ஃப்ரை ஆகலாம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து எப்படி இல்லை போல், சுடு தண்ணியில் போட்டு குக்கரில் வேக வச்சுட்டோம். வேக வச்சுட்டு அப்புறம் தான் எடுத்து செய்யணும் போல். நம்ம வந்து தப்பாக அவியல் வந்து கல்யாணத்துலாம் செய்வாங்க. கல்யாணத்துலாம் போட்டு வேக வச்சுருவாங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது வாழைக்காயோடைய பொரியல். ஃபோன் சூடாகுது, ஏன்னு தெரில. அவ்வளோதான், முடிச்சிரு. ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துன்னு வரும். ஃபோட்டோவா? லாஸ்ட் வரைக்கும் காட்டணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அவ்வளோதானா? இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சம் வீடியோ எடுத்து காட்டுறேங்க. இங்கே வாழைக்காய் கீழே வச்சுச்சு. வர மாட்டேங்குது. இதுவே போதும் தான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓகே, கொத்தமல்லி சின்ன பண்ணுறேன். கொஞ்சம் வச்சு கிஃப்ட்டு கொடுப்பாங்கல்ல, ஹியூமனிட்டி மாரி சாக்லேட்லாம் வாங்கி போய் ரோட்டில் கொடுப்பாங்க. தெரியும் பற்றி கண்டென்ட்டுக்காக. இதான் சாக்லேட். வெந்துச்சா? உப்பு அதிகமா? உப்பு எப்போ போட்ட? எனக்கு கேட்கவே இல்லையே நீ. இல்லை, எனக்கு ஜாஸ்தி எடுத்து தந்தில்ல. அது வர இதில் வச்சுட்டு பேசாமல் நான் எடுத்துக்கிறேன். சுடாதரா? இது கொஞ்ச நேரம் அப்போ தான் டேஸ்ட்டு தெரியும். எனக்கு எதுவும் தெரியலையா? டேஸ்ட்டாக தெரியுதா? டேஸ்ட்லாம் தெரியுது, உப்பு கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. அப்போ இதில் இது கரெக்டாக இருக்கும். டேஸ்ட் அது உப்பு காரம்லாம் அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. வந்துச்சா வாழைக்காய் பொரியல் மாதிரி? வாழைக்காய் பொரியல் வந்துச்சு. கொஞ்சமாக அப்புறமா தண்ணி ஊற்றி சாப்பிடுவோம் நாங்கள். தண்ணியா? இல்லை, ஆடிச்சுன்னா சரியாகும். காங்கேடு இது அப்படியே விட்டணும். ஆமாம், அப்படியே விட்டு ஆஃப் பண்ணிடணும். இப்படிதான் ஏமாற்றுவாங்க. குக்கர் கோமல்லி இப்படிதான் எல்லாத்தையும் ஒழுங்காகவே வராது. எது தான் பண்ணிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சமாக இது மாதிரி சைடில் கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ அந்த ஹீட்டில் டேஸ்ட் ஆகும். கொத்தமல்லி டேஸ்ட் ஆகும். இதில் போடவே இல்லை. அதில் தான் முன்னாடியே போட்டேனே நான். ஓஹோ, இதெல்லாம் சரி. சாப்பாடு எங்கே இருக்கு? ஓஹோ, வெல்தான். டைம் ஆகுது. டைம் வந்து 1 மணி ஆக போகுது. 1 மணி ஆகிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. நம்ம வந்துடுவானா? வந்துடுவார். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பாய் பாய். அடுத்த வீடியோவில் அப்புறமா சரி. சேனல் பேரா கோலார் விளாக்ஸ்னு இருக்கும். சேனல் பேர் கோலார் விளாக். அப்படி ஒரு சேனல்